ரெட் கனகாம்பரம் சிவப்பு கலர் ரொம்ப பிடிச்சிதாங்க இது வாங்கினது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப அரிய வகை செடியாக இருந்தது. இப்போ இங்கேயே கிடைக்குது. எனக்கு லோக்கல் நர்சரியில் தான் நான் வாங்கினேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செடி இது. ஏன் இவ்வளோ சின்ன செடியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இடையில கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக செத்தி போட்டுட்டாங்க. பிழைக்காதுன்னு நினச்சேன். நமக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கும்னா இடையில என்ன ஸ்ட்ரகிள் நடந்தாலும் கடைசியாக அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இது. பிழைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த செடி கடைசியாக அது பிழைச்சி அதுலேருந்து துளிர் விட்டு வந்துருச்சு. அதனால தான் 1 இயர் ஆனாலுமே இது கொஞ்சம் நல்லா புஷ்ஷியாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன செடியாகவே இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, இந்த பிளான்ட்டை சுற்றி வந்து 3-4 பிளான்ட்டு வந்திருந்தது. ஒரு குட்டி குட்டி சீட்லிங்ஸ் வந்திருந்தது. இதுக்கு பக்கத்தில் தான் மஞ்சள் கனகாமரம், அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம்லாம் இருந்தது. நான் நினச்சேன் அதனுடைய இதுதான் இது சீடு விழுந்து இங்கே வந்திருக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இதனோட இதாக இருக்காது. இதுவே பிழைச்சி வந்ததே அரிதான ஒரு விஷயந்தான். இதுவாக இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படா பூ வரும்? இருந்தாலும் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட்டும் இருந்தது. எப்படா பூ வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பூவும் வந்துச்சு. இது ரெட் கலர் கனகாம்பரம் தான். இதுவும் ரெட் கலர் தான். இதுக்கு மிராக்கிள் பிளான்ட் அதுக்கிட்டையும் ஒரு செடி முளைஞ்சி வருது. அதுவும் கண்டிப்பாக இப்போ இதுவாக தான் இருக்கும். சீடு விழுந்து முளைச்சிருக்குது போல். ஆச்சரியமாக இருந்தது. இது 2-2 தானே பூக்கும். எனக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த ஒரு இதை மட்டும், ஒரு பூவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கு முன்னாடி நாளே. அதனால தான் இது அந்த ஒரு பூ மட்டும் நல்லா மலர்ந்துருக்குது, ஒரு பூ ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்குது. எனக்கு செம ஆச்சரியம். அந்த ஒன்றே வெட்டி போட்டுட்டாங்க. அது ஒன்றே வருமா வராதான்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு அதை சுற்றி 4-5 பிளான்ட்டுன்னொடனே செம ஹாப்பி. குமுதா ஹாப்பிங்கிற மாதிரி இந்த சோனியும் செம ஹாப்பி. ஏன் இவ்வளோ ஜாலினா, 90s கிட்டுக்கு தெரியும். குட்டி வயசில் வந்து கனகாம்பரம், டிசம்பர் பூ, அப்புறம் முள்ளரும்பு, குண்டுமல்லி, இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது எல்லா செடியும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பூச்செடியாவது வச்சுருப்பாங்க. இந்த பூவை கட்டி ரெட்டை ஜடை பின்னி அதுக்கு நடுவில் பிரிட்ஜு கட்டின மாதிரி 2 ஜடைக்கு நடுவில் வச்சுட்டு போன காலங்கள் நிறைய. இப்போ வந்து கனகாம்பரத்துலேயும் நான் இந்த ரெட் கலர் கனகாம்பரத்தில் நான் குட்டி வயசில் பார்த்ததே இல்லை. இது ரீசெண்டாக நான் இப்போ தான் பார்க்குறேன் இதை. இப்போ என்னென்ன கலர் இருக்கும்னா, மஞ்சள் கலர் இருக்கும், இன்னொன்று இந்த டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்கும், இன்னொன்று ஆரஞ்சு கலர். அதுவுமே இப்போல்லாம் ரொம்ப பிரைட் ஆரஞ்சுலாம் பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு டல் ஆரஞ்சாக தான் இருக்கும், ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் அந்த ஆரஞ்சு கலரு. இதுதான் நான் பார்த்தது. இப்போ ரெட் கலரில் இருக்கணுன்னே, அதுவும் பிரைட் ரெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும். கனகாம்பரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரனியல் பிளான்ட்டு. பெரனியல் பிளான்ட்டுனா ஒரு டைம் வச்சு விட்டோம்னா போதும், ஒரு 2-3 வருஷத்துக்கு அது ஈல்டு கொடுத்துட்டு இருக்கும். இதுவே ஆனுவல் பிளான்ட்டுன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு டைம் பூத்து அதில் விதை வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அதோட அது டெட் ஆகிடும், காஞ்சி போயிடும். அதுக்கடுத்து அதுலேருந்து நம்ம அடுத்த சீசனுக்கு நம்ம அதை இது பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஆனுவல் பிளான்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து பெரனியல் பிளான்ட்டு, வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த இயருக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், நல்லா புஷ்ஷியாக வளரும். இந்த பூக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகங்கிறதுனால நம்ம கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணோம்னா நல்லா இன்கம் எடுக்கலாம். 2 டேஸ்க்கு ஒன்ஸு பூ கொடுத்துட்டே இருக்கும். டெல்லி கனகாம்பரம் தவிர மற்ற 3 எல்லோ கலர், ஆரஞ்சு, இந்த ரெட் வெரைட்டி, இது 3மே சீடு மூலயமாவும் வளர்க்கலாம், கட்டிங்ஸ் மூலயமாவும் வளர்க்கலாம். பட் இந்த டெல்லி கனகாம்பரம் வந்து கட்டிங்ஸ் மூலமாக மட்டும்தான் வளர்க்க முடியும், அதில் சீடு வராது. மற்ற கனகாம்பரத்துக்கெல்லாம் நல்ல வெயில் வேணும். பட் இந்த ரெட் வெரைட்டிக்கு வந்து அதிகமான வெயில் தேவையில்லை. அதாவது 8 ஹவர்ஸுக்குலாம் வெயில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமான வெயிலில் வந்து இது வந்து ஃபேட் ஆகிடுமா, கலர் போயிடும் போல். அதனால தான் இதை கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணலையோன்னு தோணுது. ஏன்னா மற்றதெல்லாம் நான் ஃபீல்டுலேயே பார்த்துருக்கேன். மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்லாம் நான் ஃபீல்டுலேயே பார்த்துருக்கேன். ஆனால் ரெட் வெரைட்டியை வந்து நான் ஃபீல்டு அளவில் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு வந்து இந்த கலர் போயிடும்னு சொல்கிறது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். பொதுவாக கனகாம்பரத்துக்கு சொல்கிறேன். பூ எப்படின்னா, அந்த ஸ்பைக்கில் 2-2 தானே ஓப்பன் ஆகும். அது முழு ஸ்பைக்குமே ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 15லேருந்து 25 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கும். அந்த ஃபுல் ஸ்பைக்குமே ஃபுல்லாக மலர்றதுக்கு. ஒன்ஸ் அது ஃபுல்லாக மலர்ந்துருச்சுன்னா அதை நம்ம பறிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்பைக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து ஸ்பைக் வந்து அதுலேருந்து பூ வந்துக்கிட்டே இருக்கும்.
வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணலான்னா, ஆஸ் யூஷுவல் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ரூட் வந்து ராட் ஆகிடும். அப்புறம் இன்செக்ட்டு பெஸ்ட்டு தான், அதுக்கு ஏதாவது ஒரு பயோ பெஸ்டிசைடு வாங்கி ஸ்ப்ரே பண்ணோம்னா அதுவும் சரியாயிடும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெட் வெரைட்டியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.